ராஜா கிளிங்க இல்ல நம்ம சமுத்திரக்கனி லீட் ரோட் பண்ணல, பட் இன்னொருத்தர் தான் லீட் ரோட் பண்ணாரு. அவரோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னாக்கா, ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவர் வந்துட்டு துணி கடை வைக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து அடிச்சிடுறாங்க. அதனால சாரி கேட்கும்போது இவ்வளோ பெரிய ஆள் நம்ம சாரி கேட்டேன் அவரே நினைச்சு இது பண்றதுனால அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இங்கிருந்து அவர் லைஃப் என்ன ஆச்சு, இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி ஆளு, எவ்வளோ பெரிய ஆளு எப்படின்னு தவிர இதுக்கப்புறம் மூணாவது ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒய்ஃபே உண்மையா இருந்தார் 50 வருஷம் வரைக்கும். அவருக்கு இந்த மாதிரி மேரேஜ் பண்ணனா அவங்க லைஃப்ல என்ன ஆச்சு, ரொம்ப நல்லா வருங்க. எல்லா விஷயத்திலும் நல்லா வரும். இந்த ஒரு விஷயத்தால ஃபேமிலிக்கு இதாயிட்டு அவருக்கு எல்லோரும் கெட்டு பேர் லாஸ்ட்ல மென்டலா எப்படி ஆறாரு, இது நடுவில் என்னென்ன ஆச்சு சதிகள். இதுல இருந்து இந்த படத்துல இருந்து நம்மளுக்கு சொல்ல வர்றது என்ன, அதாவது மண்ணு பொண்ணு பெண்ணு இது மூணுத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் இவரு பொண்ணு விஷயத்துல கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாரு. அந்த ஸ்லிப் ஆனதுனால அவர் லைஃப் எவ்வளவு டேமேஜ் ஆச்சு. இதுக்கு காரணம் அவங்க ஒய்ஃப் தான் நினைக்கும் போது இன்னும் ரொம்ப கவலையா இருக்கு. இந்த மூவி வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் தான். ஸோ பி கேர்ஃபுல் வித் கேர்ள் அப்படின்னு சொல்லாம இந்த மூவிய எல்லா காலகட்டத்தோறும் பார்த்து என்ஜாய் பண்ற மூவி தான். ஏன்னா நம்ம சமுத்திரக்கனி அவங்க நடிச்சிருக்காங்கல்ல, அவங்க சொன்னால சோஷியல் மெசேஜ் கரெக்டா இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல் எவ்ரி. நாம் பண்ணது நன்மை எங்க இருந்தாலும் நமக்கு நன்மையா திரும்பி வர சொல்லிட்டு இந்த படத்துல கிளைமேக்ஸ் என்ன குட்டியா சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் அடல்ட் சீன்ஸ் இருந்தாலும் பட் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான் நினைக்கிறேன். தேங்க்யூ.